பக்தி, பிரார்த்தனை போன்ற விஷயங்கள் அவரவர்களின் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். அவைகளை விஞ்ஞானபூர்வமான உண்மைகளாக ஏற்க முடியாது என்று பலர் பள்ளி கல்லூரியில் படித்த ஒரு காரணத்தினாலேயே பெரிய அறிவு கொழுந்துகளாக ஆகிவிட்டோம் என்று ஆணவம் பிடித்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் நிறைய ஆன்மீகவாதிகள் நிறைய பதில்களை பதிவிட்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த பதிவுகள் போதுமானதாக இல்லை. இந்த விஷயத்திற்கு மிக துல்லியமாக மிகச்சிறந்த பதிலை இந்த பதிவு வழங்குகிறது. இந்த பதிவு ஏராளமான கேள்விகளுக்கும் பதிலை தருகிறது. இதை கேட்ட பிறகு நம் வாழ்விலும் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை செய்ய வல்லது. அதனால் இந்த பதிவினை அனைவரும் கவனமாக ஒரு முறையோ ஒரு சில முறையோ கேட்டு வைக்க உங்களை ரிஷிக்குடில் வேண்டிக் கொள்கிறது. நிறைய அதிசய நிகழ்வுகள் நடப்பதை நாம் கண்கூடாகவே பார்க்கிறோம். ஆனால் இவைகளையெல்லாம் மேற்கத்திய விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்வது இல்லை. அதாவது இவைகளை உண்மையில் நிகழ்ந்தன என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. நாம் நிகழ்ந்ததாக சொன்னாலும் அவர்கள் நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், கட்டுக்கதை விடுகிறீர்கள், அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை, அதற்கு விஞ்ஞானத்தில் எந்த விதமான விதிகளும் இல்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் அப்படி நடந்ததை நாம் பார்த்திருக்கிறோம். நிகழ்ச்சி நடந்தது, அதனால் சொல்கிறோம், அல்லது யாரோ சொல்கிறார். ஆனால் அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுதே நாம் போய் நாச விஞ்ஞானியை அழைத்து கொண்டு வந்து நம் உடன் வைத்திருக்க வேண்டும். அவரை பார்க்க சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம்புவாராம். இது என்ன கதை? சுருக்கமாக சொன்னால் அந்த விஞ்ஞானிகள் பார்க்காத எதுவும் உலகில் நடக்கவே இல்லை. அவ்வளவுதான். இதுதான் அந்த விஞ்ஞானிகளின் மூட நம்பிக்கை, நம்முடைய கல்வித்துறையின் மூட நம்பிக்கையும் கூட. போகட்டும், விஷயத்துக்கு வருவோம். 1 கோடி ரூபாய் சிகிச்சையால் குணமாக வேண்டிய ஒரு நோயை 1 ரூபாய் கற்பூரம் வைத்து ஏற்றி பிரார்த்தனை செய்கிறார் ஒருவர், அவருக்கு குணமாகிறது. எப்படி? இதற்கு விஞ்ஞானிகள் முதலில் சொல்வது அப்படியெல்லாம் நடக்காது என்று. நடந்துள்ளதே என் பக்கத்து வீட்டுக்காரருக்கு என்று சொன்னால் நீங்கள் பொய் சொல்கிறீர்கள். இவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. இப்போ இதை எப்படியோ ஒருத்தரை நாம விஞ்ஞானிகள்கிட்ட அழைச்சிட்டு போய் அவரு பிரார்த்தனை பண்ணி அது மூலமா குணமாகிறத முன்னடியும் பின்னடியும் எடுத்த மருத்துவ சான்றிதழ்களோட இதையெல்லாம் அவங்க கண்ணு முன்னாடியே நடத்தி காட்டணும்னா அவங்க கடைசியா ஆமா குணமாச்சு அப்படின்னு ஒத்துப்பாங்க. இது எப்படி குணமாச்சு அப்படின்னு கேட்டா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இதெல்லாம் விஞ்ஞான பூர்வம் கிடையாது, இதெல்லாம் நம்பிக்கையினாலும் குணமாச்சு அப்படிங்கிறாங்க. இப்படித்தான் பல இடங்களில் அவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நம்பிக்கையால் நடந்தது, இதெல்லாம் விஞ்ஞானம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அது சரி, இந்த இடத்துல நான் என்ன கேட்கிறேன்னா, உன்னுடைய மருந்து மாத்திரையால் குணமாகலாம், ஆனால் நம்பிக்கையால் குணமாக கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நீ யாரு? அத முதல்ல சொல்லு. 1 கோடி ரூபாய் வைத்தியத்தினால் குணமாக வேண்டிய ஒரு நோயை 1 ரூபாய் கற்பூரம் ஏற்றி பிரார்த்தனை செய்தால் அது குணமாக்கினால் உனக்கு என்னையா பிரச்சனை வந்தது அப்படின்னா இந்த விஞ்ஞானி என்ன சொல்றாரு? கடவுளே இருக்காரோ இல்லையோ, நீ கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ற, கடவுளே இல்லைன்னு சொன்னா உன் பிரார்த்தனை எல்லாம் வீண் தானே. சரிப்பா, கடவுளே இல்லைன்னு வச்சுப்போம், சரி, என்ன உன் பேச்சுப்படி அப்படி வச்சுக்கிட்டா கூட இப்ப பிரார்த்தனை பண்ணி குணமாச்சேங்கிற. அது எப்படி குணமாச்சு? நீ பதில் சொல்லு. குணம் ஆயிருக்கு, எப்படி குணமாச்சு நீ சொல்லு. அதுதானுங்க சார் நான் சொல்றேன், அதெல்லாம் நம்பிக்கையால குணமாச்சு. அததான்ப்பா நான் கேக்குறேன். நம்பிக்கை குணமாக்குதுன்னா அதை ஏன் ஒரு முறையாக அங்கீகரிக்க கூடாது? ஏன்னா அதுக்கெல்லாம் விஞ்ஞானத்தில் விளக்கம் இல்லை.
இன்னும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கவில்லை. விஞ்ஞானபூர்வமாக அதை நிரூபிக்க முடியாது. அப்ப இதுவும் விஞ்ஞானம் தான்ப்பா, நீ இன்னும் கண்டுபிடிக்கல, அதனால அதை விஞ்ஞானம் இல்லைன்னு நீ சொல்லிடுவியா? நீ என்ன 10 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்காதத போன வருஷம் கண்டுபிடிச்ச அப்படின்னா அதெல்லாம் விஞ்ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீ என்ன இப்ப கண்டுபிடிக்காதத இன்னும் எத்தனையோ 10 லட்சம் வருஷம் கழிச்சு 10 கோடி வருஷம் கழிச்சு எல்லாம் கண்டுபிடிக்க போற. நீ அதுக்குள்ள செத்து போயிடுவ. வேற விஞ்ஞானிகள் அதையெல்லாம் பத்தி இப்ப சொன்னா நீ அதெல்லாம் கட்டுக்கதை, அப்படி நடக்கவே முடியாது அப்படிம்ப. சரி, உன்னோட சண்டை போட்டது போதும். நாம இப்ப விஷயத்துக்கு வருவோம். நம்பிக்கை நோயை குணப்படுத்துமா குணப்படுத்தாதா என்றால், தினசரி இந்த நாட்டில் பல 1000 பேருக்கு, பல லட்சம் பேருக்கு நோயை குணப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. சரி, அவங்க சாமி கிட்ட கேட்டாங்க, சாமி குணப்படுத்துச்சா நம்பிக்கை குணப்படுத்துச்சா? ஏப்பா, சாமி குணப்படுத்துச்சா நம்பிக்கை குணப்படுத்துச்சான்னா, அவன் சொல்றான் சாமி குணப்படுத்துச்சின்னு, இந்த விஞ்ஞானி சொல்றான் நம்பிக்கை குணப்படுத்துச்சின்னு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த விஞ்ஞானி தனக்கு ஒரு நோய் வரும்பொழுது நல்லா நம்பட்டும், நோய் குணமாகட்டும், பார்ப்போம். ஆகிறது இல்லையே, ஏன் ஆகிறது இல்ல? இதுதான்ப்பா அங்க தந்திரம். ஆகட்டும். இப்ப சரியான விளக்கத்துக்கு வருவோம். இது கொஞ்சம் கடினமான பகுதி, ஆனால் மிகப்பெரிய பலன் உள்ள பகுதி. அதனால் கொஞ்சம் கவனமா கேளுங்க, முழுமையா கேளுங்க. உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்கள் நிகழும். உங்க வாழ்க்கையில் சொன்னல, அதை அண்டர்லைன் பண்ணி வைங்க, ஒரு குறிப்பு போட்டு வைங்க. இதுல ஒரு சின்ன மாற்றம் வரும், அது என்னன்னு பிறகு சொல்றேன். அதாவது இந்த படைப்பு 3 அடுக்கால் ஆனது. உடல், உள்ளம், உயிர் அல்லது உணர்வு. அதனால் நமக்கும் அதே போன்ற 3 அடுக்குகள் உள்ளன அப்படின்னு இதற்கான நிரூபணங்கள், விளக்கங்களை எல்லாம் நாம் முன்பு பல வீடியோ பதிவுகளில் பார்த்திருக்கிறோம். அதுக்குள்ள தொடரியை வேணா இங்க நம்ம கீழே தகவல் பெட்டியில வைக்கிறோம், அந்த வழியா போய்க்கலாம். ஆக நமக்கு கண்ணுக்கு தெரிந்த ஸ்தூல சரீரம், கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம சரீரம் மற்றும் பாவ சரீரம் என்ற 3 அடுக்குகள் இருக்கின்றன, உடல்கள். அதைத்தான் தமிழில் பரு உடல், அரு உடல், கரு உடல் என்று சொல்கிறோம். சாதாரண பேச்சு வழக்கில் உடல், உள்ளம், உயிர் என்று சொல்கிறோம். அப்படி இந்த 3 அடுக்குகளையும் பயன்படுத்தி இந்த ஜீவாத்மா வேலைகளை செய்கிறான். இந்த 3 அடுக்குகளும் இந்த ஜீவாத்மாவிற்கு கருவிகள், சாதனங்கள். நமக்கு சாதாரணமாக தெரிந்த ஒரு உண்மைதான் என்ன? ஒவ்வொரு செயலும் அந்த செயலின் தன்மைக்கு ஏற்ற விளைவினை உரிய அளவில், உரிய காலத்தில் ஏற்படுத்தும். செயல் செய்யப்பட்ட அதே உண்மை தரத்தில் என்பது கர்ம தத்துவம். அதாவது அது என்ன அதே உண்மை தரத்தில் என்றால், பருநிலை செயல்களால் செய்யப்பட்ட செயல்களுக்கு உரிய பலன்கள் பருநிலையில் இருக்கும். அருநிலையில் செய்யப்பட்ட செயல்களுக்கு உரிய பலன்கள் அருநிலையில் இருக்கும். கருநிலையில் செய்யப்பட்ட செயல்களுக்கு உரிய பலன்கள் கருநிலையில் இருக்கும். இவற்றில் பருநிலை செயல்கள் தரும் பருநிலை பலன்கள் மட்டுமே கண்ணுக்கு தெரிந்தவைகள். அப்படின்னா என்ன? ஒரு சமையல் செய்கிறோம், வீடு கூட்டுகிறோம், வாகனம் ஓட்டுகிறோம், கம்ப்யூட்டர், மொபைல் போன்களை இயக்குகிறோம். இவை போன்றவைகள் எல்லாம் பருநிலை செயல்கள். அவைகள் கண்ணுக்கு தெரிந்த செயல்கள். அதனால் அவைகள் தரும் பலன்களும் கண்ணுக்கு தெரிந்தவைகளாக இருக்கின்றன. அதே போன்று அருநிலை செயல்கள் என்றால் உள்ளத்தில் திட்டமிடுதல், திட்டமிடும் முறை, தீர்வு கண்டுபிடிக்கும் முறை. உயிரில் கொள்கைகள் முடிவாகின்றன. உணர்வுகளால் செய்யப்பட்ட விருப்பங்கள், தேவைகள், முடிவுகள் இவைகள் இந்த ஜீவனால் செய்யப்படுகின்றன. செய்யும் ஜீவனுக்கு தெரிந்தே இருக்கிறது. ஆனால் அவன் என்ன செய்கிறான் உள்ளுக்குள் என்று மற்றவர்களுக்கு தெரிவது இல்லை.
முன்பு நாம் பார்த்த கர்ம தத்துவத்தின்படி எப்படி பரு செயல்கள் பலனை கொடுத்தனவோ அதே போன்று இந்த கண்ணுக்கு தெரியாத செயல்களும் கூட கட்டாயமாக பலனை தருகின்றன. ஏன் அப்படி? ஏன்னா கர்ம தத்துவமே அப்படித்தான் இருக்கிறது. என்ன? ஒவ்வொரு செயலும் கட்டாயமாக பலனை தரும். அதாவது பலனை தராத செயல் என்று எதுவுமே இருக்க முடியாது. அதனால் இந்த அருநிலை செயல்களும் கூட அருநிலை பலன்களை ஏற்படுத்துகின்றன. அதுதான் உண்மை. இந்த அருநிலை கருநிலை விஷயங்கள் இருக்கின்றன என்பதை இன்னமும் விஞ்ஞானிகள் பார்க்கவில்லை. அதனால் அவர்கள் பார்க்காததெல்லாம் பொய் என்ற முடிவுக்கு நாம் வர முடியாது. ஏனென்றால் பல லட்சம் ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் இதை பார்த்து கொண்டு அனுபவித்து கொண்டு பயன்படுத்தி கொண்டு அதை பற்றி குறிப்புகளை எழுதி வைத்துள்ளார்கள். அது சரி, அவர்கள் எழுதி வச்சதுனாலேயே அதெல்லாம் உண்மையா இருக்க முடியுமா? அப்பா, நான் அவைகளை பயன்படுத்துகிறேன், நான் அவைகளை பார்க்கிறேன், நான் மற்றவர்களையும் பார்க்க வைத்து கொண்டு இருக்கிறேன், உன்னையும் நான் பார்க்க வைக்க தயார். அப்புறம் என்ன? ஒரு உண்மை உனக்கு தெரியாததுனாலேயே நீ கட்டுக்கதைன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டாம். உனக்கு ஆர்வம் இருந்தா நீ வா, நான் உன்னை பார்க்க வைக்கிறேன், அவ்வளவுதான். இந்த அருநிலை கருநிலை செயல்கள் பலனை தருகின்றன என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் பிரார்த்தனைகள் வேலை செய்கின்றன. இப்போ ஒரு முக்கியமான ரகசியத்தை நான் சொல்றேங்க. ஆனால் இதை சீடர் தரம் இல்லாத மற்றவர்களிடம் நாம பாட்டு உளறிட்டு இருக்க கூடாது. உங்களுக்கு வாழ்க்கையில முக்கியமானவங்கள்ட்ட மட்டும் இந்த ரகசியத்தை நீங்க சொல்லுங்க. இது ஆனால் உண்மை, யார் வேண்டுமானாலும் சோதிக்கலாம். இதுவரை உலகில் யாருடைய பிரார்த்தனைக்கும் எந்த கடவுளும் எந்த விதமான பலனையும் கொடுத்ததே இல்லை. ஏன்னா அவரால் கொடுக்க முடியாது. இந்த இடத்துல புரிதலுக்காக ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப அரசாங்கம் மக்களுக்கு இலவசமாக கொடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாக்கியம் உண்மையான்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. இது முழுக்க முழுக்க பொய்யான வாக்கியம். இல்லையே, நிஜமா கொடுத்துருக்கு. தையல் மிஷின் கொடுத்துருக்கு, கம்ப்யூட்டர் கொடுத்துருக்கு, சைக்கிள் கொடுத்துருக்கு, வாஷிங் மிஷின் கொடுத்துருக்கு, இப்படியெல்லாம் நீங்க சொல்லலாம். நான் பதில் சொல்றேன், கவலைப்படாதீங்க. இப்ப அரசாங்கம் தன்னுடைய காசுலேருந்து கொடுத்துச்சா இல்ல மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து கொடுத்துச்சா? மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து கொடுத்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையிலேயே நீங்க கவனிச்சு பாருங்க. அந்த இடத்துல மக்களே மக்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டார்கள். இதுதான் உண்மை. இதுல அரசாங்கம் நன்மையை செஞ்சது அப்படின்னு சொல்றது சும்மா ஒரு பொய்யான ஒரு பேச்சுக்கு பேசுறது. அந்த நிர்வாகம் ஏற்பாடு செய்கிறது. ஆனால் அந்த உதவி உண்மையில் மக்களின் உதவி மக்களுக்கு சென்று அடைந்தது. மக்களின் காசு தான் மக்களுக்கு போய் சேருகிறது. அதை நாம் அரசாங்கம் கொடுத்தது அப்படின்னு எப்படி ஒரு பேச்சுக்கு சொல்றோம்? அதே மாதிரி தாங்க கடவுள் குணப்படுத்தினார் என்பது ஒரு பேச்சுக்கு, இந்த சுவாமி குணப்படுத்தியது என்பது ஒரு பேச்சுக்கு பேசப்படும் பேச்சு. உண்மை இதுதான். சரி, அப்புறம் எப்படி குணமாச்சு? என்ன இப்ப பதில் சொன்னா உங்களுக்கு புரியும். அந்த பதில் என்னன்னு பார்ப்போம். அதாவது முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, கர்ம தத்துவம் அப்படின்னு. பிரார்த்தனை என்பது ஒரு செயல். கர்ம தத்துவம் என்ன சொல்லுது? ஒரு கர்மமும் அல்லது செயலும் கட்டாயமாக உரிய விளைவினை ஏற்படுத்தும் என்று சொல்கிறது. அப்போ பிரார்த்தனை என்பது மூன்றாவது தளமான உணர்வு தளத்தில் செய்யப்படுவது. அது பலனை ஏற்படுத்துகிறது. எங்கே ஏற்படுத்துகிறது என்றால், இந்த படைப்பும் 3 தலங்களை உடையது. அதனுடைய 3வது தலம் உணர்வு தலம். அந்த படைப்பின் 3வது தலமான உணர்வு தலத்தில் விளைவுகளை ஏற்படுத்துகிறது. எப்படி ஒரு சமையல் செய்யறவங்க முதல் தலம் பரு தலத்தில் சமையல் பொருள்கள் எல்லாம் எடுக்கிறாங்க, கலக்குறாங்க, அடுப்புல வைக்கிறாங்க, காய்ச்சுறாங்க, என்னமோ பண்றாங்க, அருமையான சாம்பார் வருது. அந்த சாம்பார் எந்த தலத்தில் இருக்கிறது? அதே பருத்தலத்தில் தான் இருக்கிறது. என்ன? இந்த உலகத்தில், அதாவது உலகின் பருத்தலத்தில். என்ன? அதே மாதிரிதான் 3வது தலத்தில் செய்யப்பட்ட செயல்
மூன்றாவது தளத்தில் தான் பலனை ஏற்படுத்தும். இது ஒரு கணக்கு. இப்படியே இருக்கட்டும். நம்முடைய செயல்கள் அல்லது ஒருவனுடைய செயல்கள் எப்படி நடக்கிறதுன்னு பாருங்களேன். முதலில் உயிர்த்தலம் அல்லது இந்த உணர்வு தலத்தில் தன்னுடைய தேவைகள் என்ன என்பது முடிவாகிறது. தன்னுடைய விருப்பங்கள், ஏக்கங்கள், கொள்கைகள் அனைத்தும் தன்னுடைய தேவைகள் அங்கே முடிவான பிறகு அவைகள் உள்ளத்திற்கு, அதாவது இரண்டாவது தலத்திற்கு தள்ளப்படுகின்றன, மூன்றாவது தலத்திலிருந்து. இப்ப உள்ளம் என்ன பண்ணுதுன்னா, அந்த உயிரின் ஏக்கங்களை கருத்தில் வைத்துக்கொண்டு அதற்கு உள்ள தீர்வு என்ன என்று ஆயிரக்கணக்கான விதங்களில் தன்னுடைய கையிருப்பு தகவல்களை வைத்துக்கொண்டு பொறுக்கி புனைத்து தீர்வுகளை கண்டுபிடிக்கிறது. கண்டுபிடித்து விட்டு திரும்பவும் இந்த உயிர் தலத்திடம் அனுமதி கேட்கிறது, இதில் எந்த தீர்வினை நீ விரும்புகிறாய் என்று. உயிரானவன் கை காட்டுகிறான், எனக்கு இது பிடித்திருக்கிறது என்று. மீண்டும் அந்த உள்ளம் அதை நடத்தி முடிப்பதற்கான திட்டத்தினை வரைவு செய்கிறது. வரைவு செஞ்சிட்டு அப்புறம் என்ன பண்ணுது, அதை தூக்கி உடல் தளத்தில், முதல் தளத்தில் போடுகிறது. அந்த ஃபைல் அப்படியே மூளைக்கு வருகிறது. இந்த மூளை அதற்கு ஏற்ப இந்த உடலை வேலை வாங்குகிறது. பிறகு இந்த உடல் வேலை செய்கிறது, அதற்கு உரிய பலனை ஏற்படுத்துகிறது. என்ன, இப்படிதாங்க ஒரு ஜீவனிலும் கர்மங்கள், செயல்கள் நடக்கின்றன. இப்ப அடுத்து ஒரு கணக்கு என்னன்னா, இந்த உலகும் 3 அடுக்குகளை உடையது. இந்த உலகிலும் 3 அடுக்குகளும் இப்ப ஒரு ஜீவனில் எப்படி நடக்கின்றனன்னு பார்த்தோமோ அதே போலத்தான் நடக்கிறது. இதுக்கான நிரூபணங்கள்லாம் வேறு இடத்தில் நம்ம கொடுக்க முடியும், அது நீண்ட கல்வி. இங்கே இது போதுமான விளக்கம். இப்போ இந்த பிரார்த்தனை செய்தவன் இந்த 3வது தலத்தில் வேலை செய்ததால் அது பலனை ஏற்படுத்துகிறது. எங்கே என்றால் படைப்பின் 3வது தலத்தில் ஏற்படுத்துகிறது. எப்படி மனிதனிடம், ஒரு ஜீவனிடம் 3வது தலத்திலிருந்து 2வது தலம், பிறகு 1வது தலம் வந்து அது நிகழ்வாக மாறுகிறதோ, அதே போலவே பிரார்த்தனை, விருப்பங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள் போன்ற 3ஆம் தலத்தில் நாம் செய்த செயல்களின் மூலம் படைப்பில் 3வது தலத்தில் ஏற்படுத்தப்பட்ட விளைவுகள், அதாவது பதிவுகள், படைப்பின் 2வது தலம் படைப்பின் 1வது தலத்திற்கு வரிசையாக வருகின்றன. வந்து அந்த படைப்பும் அதற்கு உரிய நிகழ்வை நடத்துகிறது. அதுதான் இவனுக்கு கிடைக்கின்ற பலன். அது நோய் குணமானதாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த விதமான நிகழ்ச்சியாகவும் இருக்கலாம். இப்படித்தான் பிரார்த்தனை என்பது பலனை தருகிறது. நான் சொல்றேன்னு கோவிச்சிக்காதீங்க, ஆனா இப்ப நான் சொல்றத சொன்னேன்னா நீங்க அதை கேட்டீங்கன்னா தயவு செய்து இந்த மீதி பதிவுகளையும் கேட்டுடுங்க. ஏன்னா இது முக்கியமான ரகசியம். இதுல பாதி தெரிஞ்சுக்கிட்டு பாதி கேட்காம இருக்கிறது சிறப்பு கிடையாது. அதனால இந்த இடத்தில் கடவுளுக்கு என்ன வேலை, அல்லது எந்த சாமிக்கு தான் என்ன வேலை? யாருக்குமே இங்கு வேலை இல்லை. செயல் அதற்கு உரிய பலனை தருகிறது, அவ்வளவுதான். இது உண்மை. அப்புறம் எதுக்கு கடவுள், சாமி, கோயில் எல்லாம்? என்ன, இந்த கேள்வி வரும். இந்த கேள்விக்கு பதில் தெரியாம இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணக்கூடாது. கட்டாயமா தெரிஞ்சுக்கிட்டு தான் மூடணும். ஏன்னா இந்த 3 அடுக்குகளையும் ஏற்படுத்தியது கடவுள். அவருடைய உத்தரவுப்படிதான் இந்த 3 அடுக்குகளும் வந்தன, இருக்கின்றன, நடக்கின்றன. அவர் அனுமதித்தார், இது நடக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போமே, ஒரு பெரிய மில்லியனர், என்ன பெரிய கோட்டீஸ்வரன் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார். அவருக்கு ஏற்கனவே 100 நாட்டுல 10,000 கம்பெனி இருக்கு. இப்ப புதுசா ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு. அதுல ஒரு கம்பெனில 10,000 பேர் வேலைக்கு சேர்றாங்க. அதுல ஒருத்தருக்கு ஒரு நாள் விடுமுறை வேணும். என்ன பண்றாரு, இந்த ஓனரையா போய் பாக்குறாரு. அந்த கம்பெனியில இருக்கக்கூடிய அவருடைய மேனேஜர்கிட்ட கேட்கிறாரு. என்ன, அந்த மேனேஜர் விடுமுறை கேட்கிறார். அந்த மேனேஜரும் இவருக்கு தேவையான விடுமுறையை கொடுக்கிறார். அப்போ இந்த மேனேஜர் விடுமுறை கொடுக்கிறாரு அப்படின்னா அந்த உரிமையாளர்
இப்படி கோரிக்கையை பூர்த்தி செய்ய இவருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இவரால் செய்ய முடியுது. இப்ப அதே உரிமையாளர் இந்த மேனேஜர்கிட்ட இப்படி எல்லாம் விடுமுறை கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சட்டத்தை போட்டுட்டாருன்னா இந்த மேனேஜரால கொடுக்க முடியாது. என்ன அப்படி இந்த மேனேஜருக்கு அனுமதி கொடுத்த விதத்தில் அந்த உரிமையாளர் மறைமுக காரணமாக இருக்கிறார். என்ன இதேதான். இப்போ பிரார்த்தனை பலனை தருகிறது என்று சொல்லும் பொழுது இந்த பிரார்த்தனையின் கர்ம தத்துவங்கள், விதிகள், நியத்திகள் தான் பலனை தருகின்றன. கடவுள் இல்லை. இந்த கர்ம நியத்திகள், விதிகள் மேனேஜர் என்ற இடத்தில் இருக்கின்றன. கடவுள் உரிமையாளர் என்ற இடத்தில் இருக்கிறார். எவ்வளவுதாங்க கணக்கு. இப்போ உதாரணமா அடுப்புல ஒரு பாத்திரத்தை வைக்கிறோம், தண்ணியை ஊத்துறோம், அடுப்பை பத்த வைக்கிறோம், தண்ணீர் கொதிக்குது கொஞ்ச நேரத்துல. இத கடவுள் கொதிக்க வச்சாரா அப்படின்னா இல்லை, விதிகள் நியத்திகள் கொதிக்க வைக்கின்றன. அப்போ இதற்கு கடவுள் துளியும் சம்பந்தம் இல்லையா அப்படின்னா கடவுள் தான் இந்த விதி நியத்திகளை ஏற்படுத்தினார், இந்த உலகையும் ஏற்படுத்தினார். அதனால் அவர் மறைமுக காரணம். ஆனா நம்ம அடுப்பு பத்த வைக்கும் போதெல்லாம் அந்த கடவுள் பத்த வச்சுட்டானா, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா அப்படின்னா கொதிக்க வைக்கணும் அப்படின்னு நேரடியாக பார்த்து பார்த்து பலனை தர வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அப்படி ஒரு அவசியம் இருந்திருந்தா அந்த கடவுள் நேரம் பைத்தியமாயி மனநிலை மருத்துவமனையில சேர்ந்திருப்பாரு. அவர் இந்த விதி நியத்திகளுக்கு கற்றுக் கொடுத்துள்ளார், நீ இப்படி செயல்படு என்று. அதன்படி விதி நியத்திகள் செயல்படுகின்றன. அவ்வளவுதான். அவர் எதையோ கற்றுக் கொடுத்தாரே, அதுக்கு பேர் தான் தர்மம் என்று சொல்கிறோம். ஆகட்டும், இந்நேரம் ஒரு முக்கியமான ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன? பிரார்த்தனைக்கு விதி நியத்திகள் பலன் தருகிறதா, கடவுள் பலன் தருகிறாரா? அந்த விளக்கம் முடிஞ்சிடுச்சு. ஆனால் கூட்டி கழிச்சு பார்த்தா யாரு பலனை கொடுத்தாலும் எது பலனை கொடுத்தாலும் பலன் உண்டு. இது உண்மை. இப்ப அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி. சரி, அப்படின்னா பிரார்த்தனை பண்ணுனா குணம் ஆகும், பிரார்த்தனை பண்ணினா பலன் கிடைக்கும் அப்படிங்கிறீங்களா? கிடைக்கும். ஆனா எத்தனையோ பேரு எத்தனையோ விஷயத்துக்கு பிரார்த்தனை பண்ணுனாங்க, பலன் கிடைக்கலையே. சரி, நானும் கேட்கிறேன், எத்தனையோ பேரு எத்தனையோ விஷயத்துக்கு பிரார்த்தனை பண்றாங்க, பலன் கிடைச்சதே, அது எப்படி? நீ சொல்லு. ஒருவேளை அது தானா நடந்திருக்கலாம், அதை இவங்க பிரார்த்தனை பலனை கொடுத்ததுன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்பா இப்பதானே கர்ம தத்துவம்னு ஒண்ணு பேசிக்கிட்டோம், அப்படி தூங்கிக்கிட்டு இருந்தியாங்கிற. ஒவ்வொரு செயலும் கட்டாயமாக ஒரு விளைவை ஏற்படுத்தும், ஒவ்வொரு செயலும் கட்டாயமாக பலனை ஏற்படுத்தும். செயல் இல்லாமல் பலன் ஏற்பட முடியாது. உண்மைதானே? அப்படின்னா எப்படி தானா நடந்துச்சு? ஏன்னா இந்த உலகத்துல எத்தனையோ தானா நடக்குதே. எதுவுமே தானா நடக்கிறது இல்லப்பா. ஒரு செயல் ஒன்று ஜீவனால் உந்தப்பட்டு நடக்க வேண்டும், அல்லது ஈஸ்வரனால் உந்தப்பட்டு நடக்க வேண்டும். அவ்வளவுதான். இங்கு தானாக நடத்தல் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. இப்பதானே நீங்க பிரார்த்தனை பலனை கொடுக்குதுன்னு சொன்னீங்க. அது ஜீவனும் இல்லை, ஈஸ்வரனும் இல்லையே. எப்பா, பிரார்த்தனை என்பது ஈஸ்வரனில் தான் பதிய வைக்கப்படுகிறது, பிறகு அங்கிருந்து உந்துதல் வருகிறது. அப்படின்னா அது ஈஸ்வரனிடமிருந்து வந்த உந்துதல் தான். அதனால் அதை தானாக வந்தது என்று கணக்கில் வைக்க முடியாது. சரி, ஆகட்டும். பிரார்த்தனை செய்யாமலேயே இந்த உலகத்தில் எத்தனையோ செயல்கள் நடக்கிறதே. உதாரணமா தினசரி சூரியன் உதிப்பது, இதுக்கெல்லாம் யாராவது பிரார்த்தனை செஞ்சாங்களா என்ன தினசரி? அப்பா, பிரார்த்தனை செஞ்சதை மட்டும்தான் ஈஸ்வரன் செய்வார்னு இருக்கா என்ன சட்டம்? அவர் விருப்பப்படி இந்த உலகத்தை ஏற்கனவே நடத்தி கொண்டு இருக்கிறார். அதில் குறுக்கே நீ போய் உன்னுடைய பிரார்த்தனையை வைத்தால் அதுவும் அந்த கணக்கில் சேருகிறது. அவ்வளவுதான். சரி, அப்படின்னா என்ன கேட்கிறேன்னா, பல பேர் பிரார்த்தனை பண்ணி ஏன் அது பூர்த்தி ஆகவில்லை? அதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்லலாமே. ஒரு நிறுவனம் 100 பேரை வேலைக்கு வைக்குது, 6 மாசம் சம்பளம் கொடுத்தது. அதுக்கப்புறம் அந்த நிறுவனம் பார்த்துச்சு, அதுல இருந்து 10 பேரை கழட்டி விட்டுருச்சு. ஏன் கழட்டி விட்டாங்க? அதான்ப்பா நானும் கேட்டேன் அந்த மேனேஜர்கிட்ட. நாங்க கூர்ந்து கவனிச்சோம், அந்த 10 பேரும் வேலையே செய்யறதில்ல, ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க, அதனால வேலையை விட்டு தூக்கிட்டோம் அப்படின்னாங்க. அப்படின்னா எப்படி பருவில் செய்யப்பட்ட வேலைக்கு ஏற்ற பலன் என்ன? நீ வேலைக்கு போனதுனாலேயே பலன் கிடைச்சிரும் அப்படின்னு கிடையாது, அரசு உத்தியோகத்தை தவிர. நீ என்ன வேலை செய்தாய் அதற்கு ஏற்ற விளைவுகள் தான் ஏற்படும். இந்த உண்மை 3 நிலைகளுக்கும் பொருந்தும்.
ஆனா இப்பதானே நீங்க சொன்னீங்க அரசு ஊழியர்களை தவிரன்னு. அப்புறம் அவங்க மட்டும் வேலை செய்யாமலே சம்பளம் வாங்குறாங்களே, அது எப்படி முடியுது? அப்பா, வேலை செய்யாம ஏமாத்துறதுக்கு உள்ள பலனை அவர்கள் பிறகு அனுபவிப்பார்கள். அதிலிருந்தும் அவர்கள் தப்பிக்க முடியாது. அதனால் அதுக்குள்ள நீ ரொம்ப போனீங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கிற விளக்கம் நின்று போயிடும். அதனால் நம் விளக்கத்திற்கு வருவோம். செயலானது 3 தலங்களிலும் செய்யப்படுகிறது, விளைவுகளும் 3 தலங்களிலும் ஏற்படுகிறது. இது உண்மை. ஒண்ணு, அந்த விளைவு செயலின் தரத்திற்கு ஏற்ப இருக்கும் அப்படிங்கறத இப்ப நம்ம நிரூபிச்சோம் கடைசியா. சரிதானே? இப்பொழுது நம்பிக்கையுடன் பிரார்த்தனை என்பது 3வது தலத்தில் செய்யப்படுவது. அங்கே நம்பிக்கையின் தரம் என்ன, பிரார்த்தனையின் தரம் என்ன என்பது நிச்சயமாக அதன் பலன்களை முடிவு செய்யும் முக்கியமான காரணிகளாக இருக்கும். அவைகள் தரமாக இருந்தால் விளைவு தரமாக இருக்கும். அவைகள் தரம் குறைவாக இருந்தால் விளைவும் தரம் குறைவாக இருக்கும். வேறு வழி இல்லை. கர்ம தத்துவத்தின் படி இப்படித்தான். சரி, அப்படி என்றால் அந்த நம்பிக்கையையும் அந்த பிரார்த்தனையையும் தரமாக்குவது எப்படி? இதில் 3 அடுக்கு நிலைகள் இருக்கின்றன. 3 பேருக்கு கடமைகள் இருக்கின்றன. இது ரொம்ப முக்கியமான விஷயம். கொஞ்சம் கவனமா கவனிங்க. நம்பிக்கையை ஏற்படுத்துவது தாயார், பிரார்த்தனையை கற்றுத்தருவது தந்தையார். இந்த 2ஐயும் மேலும் தரமாக்குவது குருநாதர். அதனாலதான் மாதா பிதா குரு என்று சொன்னார்கள். அப்படி உண்மையை சொல்ல போனால் மாதாவும் பிதாவும் ஒரு குழந்தைக்கு முதல் குருநாதர்கள். அவர்கள் எவ்வளவு தரமாக இவற்றை கொடுக்கிறார்களோ அந்த அளவிற்கு இந்த குழந்தை வளர்ந்த பிறகு செய்யும் பிரார்த்தனைகள் நிச்சயமாக தரமான விளைவுகளை பலன்களை ஏற்படுத்தும். வேறு வழி இல்லை. ஒருவேளை இவனுக்கு குருநாதர்கள் அமைந்து அவர்கள் மேலும் இதை செம்மைப்படுத்தி கொடுத்தால் அந்த பிரார்த்தனை மேலும் மேலும் நிச்சயமாக பலமானதாக இருக்கும். ஆகட்டும், இதுல இந்த காலத்துல குருநாதர்களை தேடி கண்டுபிடிக்கிறதுல பெரிய சிரமம் இருக்கிறது நமக்கு தெரியுது. முன்காலத்துல தெருவுக்கு 10 பேர் குருநாதர்கள் இருந்தாங்க. ஏன்னா நாடு பூரா குருகுல கல்வியா இருந்தது. இன்னைக்கு அந்த குருநாதர்கள் எல்லாம் கொள்ளையடிக்க வந்தவர்கள் வெட்டி கொண்டாச்சே, சுட்டு கொண்டாச்சே. இன்னைக்கு கொள்ளையடிக்க வந்தவர்கள் அவர்கள் ஏற்படுத்திய கல்வி திட்டத்தை தான் நம்முடைய அரசாங்கமும் சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஆகட்டும், அதனால் குருநாதர்கள் அரிதாகி போன இந்த சூழ்நிலையில் என்ன செய்வது? என்ன செய்யறது? பெற்றோர்கள் தான் குருநாதர். என்ன, பெற்றோர்களே இந்த வேலையை நன்றாக செய்ய வேண்டும். அப்படியா? பெற்றோருக்கே இதெல்லாம் தெரியலையே. அது உண்மைதான். அந்த பெற்றோர்கள் குருநாதர்களை தேடி சென்று கற்க வேண்டும். எங்க தேடி போறது? யாருக்கு நேரம் இருக்கு? எல்லாத்தையும் தேடி தானே போறோம். துணி வாங்கணும்னா தேடிதான் போறோம். என்ன, காய்கறி வாங்கணும்னா தேடிதான் போறோம். எல்லாத்துக்கும் தேடி போறோம். இதையும் தேடிதான் போகணும். பரவாயில்லை, ஒரு தற்காலிக தீர்வா ஒரு நல்ல தீர்வுன்னு என்ன சொல்ல முடியும்? நம்ம யூடியூப் ரிஷி குடில் சேனல், இதுல நீங்க நேரம் செலவு பண்ண குருநாதர் உபதேசம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆகட்டும், இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுல அடுத்த ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். ஒரு பெற்றோர், குறிப்பாக தாயார், இதில் குழந்தையை வளர்க்கும் பொழுது, குறிப்பாக 12 வயதிற்குள் தான் தெய்வ நம்பிக்கையுடன், பக்தியுடன், ஸ்ரத்தையுடன் தன்னுடைய தேவைகளுக்காக அங்கே பிரார்த்தனை செய்வதை தன் குழந்தையையும் பார்க்கச் செய்வது. இதுதான் அந்த குழந்தைக்கான கல்வி. அந்த குழந்தை தன் தாயார் தெய்வத்துடன் எப்படி உறவு கொள்கிறார், தன் தேவைகளை கேட்கிறார் நம்பிக்கையுடன் என்பதை பார்த்து வளர வேண்டும். இப்படி செய்ய சொல்லி தந்தையார் ஊக்கம் தர வேண்டும். இது எப்படி வேலை செய்கிறது என்பதை விளக்கவும் வேண்டும். இதையெல்லாம் இந்த 12 வயசுக்குள்ள செஞ்சாச்சுன்னா அவ்வளவுதாங்க. அப்படி இவைகளை பார்த்தும் கேட்டும் வளர்ந்த குழந்தை வளர்ந்த பிறகு இவன் தெய்வத்திடம் கேட்டால் அது நடக்கும். இது உண்மை. இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா, அதை கற்றுக் கொடுக்கும் வயது 12ன்னு சொன்னோமே,
அது பலமானது. ஆனால் அதைவிட முக்கியமான வயது 6 வயதிற்குள். 6 வயதுல சொன்னா புரியாதே. தகப்பனாரினுடைய வேலை 6 வயதுக்கு பிறகு, தாயாரினுடைய வேலை இந்த 6 வயதிற்கு முன்னால். இந்த குழந்தையை பார்க்க வைக்க வேண்டும், தான் கடைபிடிக்க வேண்டும், அவற்றை இந்த குழந்தை பார்க்க வேண்டும். இந்த தாயார் அதிகம் அதிகம் கடைபிடித்து அதை குழந்தை அதிகம் அதிகம் பார்க்க வைத்தால் அது இன்னமும் சிறந்த பலத்தை ஏற்படுத்துகிறது. இதிலேயே இன்னும் ஒரு நிலை இருக்கிறது. இதே வேலையை இந்த தாயார் குழந்தைக்கு 3 வயதிற்குள் செய்வது இருக்கு பாருங்களேன், அதுக்கு மிகப்பெரிய பலன் இருக்கிறது. 3 வயதிற்குள் பதியும் பதிவுகள் தான் மிக 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 சக்தி வாய்ந்த பதிவுகள். அப்புறம் 2வது நிலை தான் 6 வயதிற்குள், 3வது நிலை தான் 12 வயதிற்குள் அப்படிங்கிறதெல்லாம். இந்த கண்ணோட்டங்களுடன் பெற்றோர்கள் தன் குழந்தைக்கு பக்தியை சொல்லிக் கொடுத்து, சிரத்தையை சொல்லிக் கொடுத்து, பிரார்த்தனையை சொல்லிக் கொடுத்து வைத்தால் அவன் வளர்ந்த பிறகு 1 கோடி ரூபாய் செலவில் குணமாக வேண்டிய ஒரு நோயை வெறும் 1 ரூபாய் கற்பூரத்தை ஏற்றி அவன் கேட்பான், அந்த நோய் குணமாகும். இது உண்மை. ஆனால் இதை 40 வயசுல ஒருத்தன் இதுவரைக்கும் இப்படி பழக்கம் இல்லாம இப்ப ஓ அப்படியா, நம்பிக்கையோட கேட்டா கிடைக்குமா, அப்பன்னா நானும் நம்பி கேட்கிறேனே, இங்க நம்பி கேட்டேன் கிடைக்கலையே அப்படின்னா கிடைக்காது. ஏன்னா அந்த நம்பிக்கை முயற்சியினால் வருவது கிடையாது, பதிவுகளிலிருந்து வர வேண்டும். அந்த பதிவுகளை பெற்றோர்கள் மட்டும்தான் ஏற்படுத்த முடியும், வேறு யாரும் ஏற்படுத்த முடியாது. மிகச்சிறந்த குருநாதர் கூட செம்மைப்படுத்ததான் முடியும், புதியதாக ஏற்படுத்த முடியாது. அதெல்லாம் பெற்றோரின் கையில் தான் இருக்கிறது. இப்பொழுது இந்த பதிவை கூட நாம் பேசினோம். இந்த பதிவிற்கு உள்ளே வந்த அனைவரும் இதுவரை கேட்டு முடிக்க மாட்டார்கள், ஓடியிருப்பார்கள். இப்பொழுது சிலர் மட்டும்தான் இந்த கடைசி வரை கேட்கிறார்கள். காரணம் என்ன தெரியுங்களா? இது உங்களுடைய சிறப்பு நினைச்சுக்க வேண்டாம். இதற்கான பதிவுகளை உங்கள் பெற்றோர்கள் சிறு வயதில் ஏதோ நிகழ்வுகளில் உங்களுக்குள் பதிய வைத்திருக்கிறார்கள். அது ஒரு சம்ஸ்காரத்தை உங்களுக்குள் ஏற்படுத்துகிறது. அதுதான் இப்பொழுது இதை தொடர்ந்து கேட்க உதவுகிறது, சக்தியை தருகிறது, பலனை தருகிறது. அது நடந்திருக்கலன்னா இந்த தலைப்பும் இந்த விளக்கமும் பிடிக்காதது என்ற பட்டியலில் போயிருக்கும். அது சரி, இந்த விளக்கத்தை நீங்க இப்ப சொல்றீங்களே, நான் கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெத்து குழந்தைங்க வளர்ந்த பிறகு நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க இதை சொல்லியிருக்கணும், அப்ப நான் இதை செஞ்சிருக்க முடியும். இவ்வளவு தாமதமா சொல்லி என்ன பிரயோஜனம்? என்ன சரி, போயிட்டு போகுது. நம்ம பிள்ளைங்களை விட்டாச்சு, நம்ம பேர பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரலாம். அவங்க மூலமா இது மீண்டும் புனரமைக்கப்படட்டும். இது உண்மை. பெரிய படையெடுப்பிலிருந்து நம்ம மீண்டு பிழைச்சு வந்திருக்கோம். அந்த படையெடுப்புக்கு உள்ள விளைவுகள் நிச்சயமா நாட்டுல இருக்கு. அதை மீறி இன்னைக்கு இந்த உண்மை உங்களுக்கு கிடைச்சதுக்காக சந்தோஷப்படுங்க. இனிமேல் என்ன செய்வோம்னு பார்ப்போம். என்ன, அவ்வளவுதான் செய்ய முடியும். அப்படி நம் முன்னோர்கள் இன்று வரை உலக விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்க முடியாத எத்தனையோ 1000 விஷயங்களை கண்டுபிடித்து மிகுந்த சுகமான வாழ்க்கையை வாழ்ந்துள்ளார்கள். அதற்கான வழிமுறைகளையும் குறிப்புகளில் எழுதி வைத்து சென்றுள்ளார்கள். இது போன்று அவைகளை மீட்டெடுப்போம், பயன்படுத்துவோம். நாமும் அவர்களைப் போல சுகமாக வாழ்வோம், பாரதிகளாக வாழ்வோம். வாழ்க பாரதி, வாழ்க பாரதம், வாழ்க பாரத பண்பாடு.